அடியா? யார் சொன்னா உங்களுக்கு நான் அடி வாங்கினேன்ட்டு? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? அது நீங்க வாடிடுற உன் மேல. நீங்க என்ன மோப் பண்ணாயா மூந்து பார்த்து சொல்றீங்க? அதுக்கு என்ன மோப்பனாயா இருக்கணும்? ஒவ்வொரு இமோஷனுக்கும் ஒரு ஸ்மெல் இருக்குடா, உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, ஆனா யாருக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். இங்க வா. அங்க போலாம். இதோ இவன் மேல ஒரு பீங்க் ஸ்மெல் வருது தானே? பாருங்க. எனக்கு இப்படி தெரியலையா ப்ரோ? ஒரு இமோஷனுக்கு ஒரு ஸ்மெல் இருக்குல்ல. நல்லா வீட்டை திட்டு வாங்கிட்டு வந்திருக்கானே, அதான் தீஞ்சு போன ஸ்மெல் வருதா அப்படின்னு கேட்டேன். நீங்க சொன்னது கரெக்ட் தான் மேம். எல்லா எமோஷனுக்கும் ஒரு ஸ்மெல் இருக்கு. நான் வாங்க நான் காட்டுறேன். பட் தீங்க ஸ்மெல் வருமான்னு எனக்கு தெரியல. அது வருது ப்ரோ. ப்ரோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எமோஷன் பார்க்க போறோம்? நான் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் காட்டுறேன். அந்த ஸ்மெல் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு பாருங்க. ஸ்மெல் பாருங்க ப்ரோ. ஸ்மெல்ல பார்க்க முடியாது. ஸ்மெல் ப்ரோ இது செம்மையா. இது வந்து ஒரு மாதிரி ஸ்வீட்டா ஏதோ ஒன்று எடுத்து சாப்பிடணும் போல இருக்கு ப்ரோ. இது அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. இது என்னது? ப்ளூபெர்ரி. அதனால தான் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்குது. ஆமா, சாப்பிடலாமா? சாப்பிடலாம் கூடாது பிரதர். என்னைய ஹாப்பி பண்ற மாதிரி ஏதாவது இருக்கா? நீங்க ஹாப்பி பண்றீங்க. ஸ்மெல் பாருங்க. ஓகே பிரதர், இது நான் பாக்கெட்ல வச்சுப்பா. என்ன ப்ரோ கொடுத்தீங்க? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் ஜாஸ்மின், மதுரை மல்லி. ஓ அப்படி, சூப்பர்ரா. ஆமாச்சு, ஹேங்கர் தெரியாது எதுக்கு ஹேங்கர்னு. பொயட்டா இருக்கணும். சொல்லுங்க. நீங்க ஆல்ரெடி எங்க ஹாப்பி ஸ்மெல் பண்ணீங்களா? அதை ஸ்மெல் பண்றதுக்கு முன்னாடி இதை ஸ்மெல் பண்ணுங்க ஃபார் நியூட்ரலைஸ். இது காஃபி குடிக்கலாம்ன்றீங்களா? காஃபி குடிக்க வேணாம், ஸ்மெல் பண்ணுங்க. காஃபி ப்ரோ. ஆமா, இதை நீங்க ஸ்மெல் எதுக்கு கொடுக்கணும்னா, நீங்க நிறைய ஸ்மெல் பார்ப்பீங்க, ஆனா உங்களுக்கு எந்த ஸ்மெல் கரெக்டா தெரியணுன்றதுக்காக இதை நியூட்ரலைஸ் பண்றேன். காஃபி வந்து எல்லா ஸ்மெல்லையும் நியூட்ரலைஸ் பண்ணும். ஓகே, இப்போ இதை வந்து ஸ்வீட்டை ஸ்மெல் பண்ணிட்டு வந்து ஸ்மெல் பண்ணும்போது நமக்கு டிஃபரன்ஸ் தெரியாதுல. அதனால இது வந்து ரீஸ்டார்ட் பண்ணி விட்டுருமா மூக்க. நைஸ் நைஸ். இப்போ ஆங்கர் பாப்போமா? பாக்கணும் ப்ரோ. நான் வெயிட் பண்றேன் ப்ரோ. இது இவனை அடிக்கணும் போலனே பண்ணுது ப்ரோ. என்ன ப்ரோ கொடுத்தீங்க? செமையா இருக்கு ப்ரோ இது. கை சத்தியமா செமையா இருக்கு. இது எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி காட்டா இருக்குன்னு சொல்லலாம். பயங்கரமா இருக்கு. ஆந்திரா சில்லி. சில்லியா? ஓ ஆந்திராவா? அதான் நல்லா இருக்கே. இதுல ஒரு 4 பேக் பண்ணுங்க ப்ரோ. எனக்கு அடிக்கடி தேவைப்படும்னு நினைக்கிறேன். இவன் மேல அடிச்சு விட்டுட்டு தான் கொடுக்கணும். உங்க சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்மெல் ப்ரோ. ட்ரை பண்ணுங்க. ஆமா, எனக்கு சோகத்துக்கு மேல சோகம் ஆகுது. பாய்ஸ் கஷ்டம் பாய்ஸ் தான் இருக்கு. நீங்க என்ன சிரிக்கிறீங்க ப்ரோ? இது என்னன்னு சொல்லுங்க ப்ரோ. இது பாத்தீங்கன்னா மஸ்க் மெலன் அண்ட் ஃப்ளோரல். அதனால உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் வந்து ரொம்ப எமோஷனலா ஆகுது. ஓஹோ, அப்படிதான் கதையா? என்னோட அரபிக் பாய் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒரு பெர்ஃப்யூம் ஒன்று பண்ணலாமா? பண்ணலாமே. என்ன பிடிக்கும்? என்ன உங்களுக்கு என்ன? அரபிக்ன்றீங்க, ஓரியண்டல்ல போயிடலாமா? ஓகே தான், எனக்கு பண்ணி கொடுங்களேன். உங்களுக்குன்னு சொல்றீங்களா உங்க பாய் ஃப்ரெண்ட்க்கா? பாய் ஃப்ரெண்டுக்கு நான் கிஃப்ட். சரி, அப்பனா நீங்களே பண்ணா எப்படி இருக்கும்? நானே பண்ணுவா? அது பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்குங்க. எனக்கு ஓகே தான். அப்பனா ஓகே ப்ரோ. ப்ரோ நான் இது வரைக்கும் பெர்ஃப்யூம் பண்ணலாம் வேலை செஞ்சதே இல்லை. எனக்கு இத பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நான் சொல்லி தரேன், நான் கைட் பண்றேன் வாங்க. இது செம்மையா இருக்குல. கண்டிப்பா போலாம். गाइस இன்னைக்கு என்னோட அரபிக் பாய் ஃப்ரெண்டுக்காக நான் வந்து ஒரு பெர்ஃப்யூம் பண்ண போறேன். என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் பெர்ஃப்யூம் பண்ண போறேன். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? கெமிஸ்ட்ரி லேப்ல கூட இதெல்லாம் பண்ணதில்லை. ஜாலியா இருக்கு.
இது எனக்காக பண்றீங்களா இல்ல யாரா? பர்ஃப்யூம் ரெடி மேம். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சா? கை காட்டுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இம்ப்ரெஸ் பண்ணிடுவேன். ஓகே. வாவ் கண்டிப்பா பிடிக்கும். இது செம்மையா இருக்கு. சீரியஸா செம்மையா இருக்கு. என்னென்ன ப்ரோ இதுல மிக்ஸ் பண்ணிருக்கீங்க? இது எல்லாமே ஒரு பெர்ஃப்யூம் ரெடி பண்றதுக்கான ஃபார்முலா. ஃப்ராக்ரன்ஸ் ஆயில், சாப் அந்த மாதிரி நேம். ஓகே ப்ரோ இது செம்மையா இருக்கு கைஸ். ஆக்சுவலா என்னன்னா எனக்கு வந்து என்ன கொடுத்தா அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது நான் வந்து ஸ்மெல் செம்மையா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ நான் வந்து அதை மட்டும் தான் சொன்னேன். ஆனா இவங்க வந்து இவ்வளோ அழகா ஒன்று மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்படி ப்ரோ ஒரு 4-5 கொஸ்டின் கேட்டாங்க இன்டர்வியூக்கு போக முன்னாடி கேட்பாங்களா அந்த மாதிரி எப்படி இருக்குன்னா பிடிக்கும், இது ஓகேவா அது ஓகே. நான் எஸ் ஆர் நோ மட்டும் தான் சொன்னேன். அதுல இருந்து ஒரு அழகான ஒரு பெர்ஃப்யூம் செம்மையா இருக்கு ப்ரோ. இது சீரியஸ்லி எனக்கு ரொம்ப இது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஷூர்மா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்க பாய் ஃப்ரெண்ட் நேம் லேபிள் பண்ணி இந்த பாட்டில் கொடுத்துரும். வாவ் இது ஓகே ஓகே. உங்களுக்கு என்ன லேபிள் பண்ணலாம்னு சொன்னீங்க பண்ணிடலாம். என்ன பண்ணலாம்? அவங்க வந்து அரபிக் பாய் ஃப்ரெண்ட் தானே. நம்ம என்ன பண்ணலாம்னா டு மை அரபிக் லவ் அந்த மாதிரி பண்ணலாமா? டு மை ஹபீபி. சூப்பர். ப்ளீஸ் ஓகே டு மை ஹபீபி அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணி உங்ககிட்ட காட்டுறேன். ஹபீபி உனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க பாரு டு மை ஹபீபி பாத்துட்டே இருக்கறா கியூட். ப்ரோ நைட் எல்லாம் தூங்க விடாம ஃபோன் பேசிட்டு என்ன தூங்க வரமாடா. அதுக்காக மருந்து இருக்கா? இது என்ன மருந்து கடையாடா? எல்லாமே எப்பரா வச்சிருக்கோம் மேம். இருக்கு மேம். இருக்கா? அதுக்கு நம்மள்ட்ட பெர்ஃப்யூம் இருக்கு. ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஒரு மாதிரி ரிலாக்ஸேஷன் தருது. அப்படியாடா? ஆமா ப்ரோ ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு பெர்ஃப்யூமும் ஒரு இதுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்ப நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கணும் அதுக்கு தனியான பெர்ஃப்யூம் இருக்கு. இப்ப இதெல்லாம் நீங்க வீட்ல ரூம் ஆம்பியன்ஸ் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வீட்ல தூங்க சொல்ல எதனா டிஸ்டர்பா இருந்தீங்கன்னா ஒரு நம்ம செட்டில்ட் ஆயிடும். நம்ம மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ரிலாக்ஸ் ஆகு அப்படின்ற மாதிரி நமக்கு அப்படியே நம்மளுக்கு ஸ்லீப்னஸ் வந்துடும். ஓ மை காட். சோ இது வண்டி ஓட்ட முன்னாடி கூடாது. வண்டி ஓட்ட சொல்ல அடிச்சீங்கன்னா தூக்கம் வந்துடும். அவ்வளவுதான். இது செம்மையா இருக்கு. இது ரூம்ல யூஸ் பண்ணிக்கலாமா? ஓ கைஸ் செம்ம மேட்டர்ல. என்ன தெரியுமா யூசுவலா நிறைய பேர் வந்து டிப்ரெஷன்லயோ ஸ்ட்ரெஸ்லயோ தான் இருப்பாங்க. ஸோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குன்னு இன்னைக்கு தான் தெரியும். அதுவும் நம்ம கடையில வேற லெவல்ல. ப்ரோ செம்மையா இருக்கு ப்ரோ. இதுல எது ரொம்ப அதிகமா செல் ஆகும்? நார்மல் இது ஃப்ரெஷ் ஜாஸ்மின் இருக்கு. முல்லை கூட இருக்கு. இங்க பாருங்க. இது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா நான் எதுக்கு இதை கேட்டேன்னா லைக் உங்களுக்கு இந்த ஸ்மெல் வேணாம்னா நீங்க இதுல இருந்து வேற எப்படி சூஸ் பண்ணலாம். ஸோ இவங்க இவ்வளோ ஆப்ஷன் வச்சிருக்காங்க. எனக்கு ஹாப்பிப்பா எனக்கு தேவையானது எல்லாம் கட்டிச்சு. ஓகே ஹாப்பி பேபி செம்மையா இருக்கு. மேம் திரும்பி பாருங்க. மேம் வாட்ஸ்அப் பாருங்க மேம். ஓ வாவ் என்ன போட்டுருக்கேன்? ஏதோ போட்டிருக்கேன். இது ஒண்ணும் இல்ல நம்ம ஸ்மெல் பண்றோம்ல ஸ்மெல்லுக்கான திருக்குறள் தான். திருக்குறளா இருக்கு? வாவ் செம்மல ப்ரீமியமா இருக்கு. பாக்ஸே பாத்தீங்களா கைஸ் திருக்குறள்லாம் வச்சு செம்மையா கொடுத்துருக்காங்க. எப்படி யோசிச்சிருக்காங்களே. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லட்டா எனக்கு வந்து என்னன்னா ஒரு கிஃப்ட் பண்ண போறோம் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு அப்படின்னா அவங்க நம்மளோட ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கணும். டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு ஒரு பர்ஃப்யூம் வந்து கிஃப்ட் பண்ணணும். அப்பதான் வந்து அப்படியே மூந்து பார்க்கும்போது தான் அப்படியே ரிலாக்ஸ் ஆகி நம்மளோட மைண்ட் நம்மளோட குட் மெமரிஸ்லாம் அவங்களுக்கு போகும். ஸோ நீங்க வந்து என்ன மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு உங்களோட ஃபேவரட் பர்ஃப்யூம் வந்து நீங்க வாங்கி கிஃப்ட் பண்ணுங்க. ப்ரோ எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு லிட்டரு, டிப்ரெஷன் ஒரு லிட்டரு, ஸ்லீப்பிங் ஒரு லிட்டரு எல்லாத்தையும் ஒன்று கொடுங்க. என்னங்க ப்ரோ உங்களுக்கு இல்லாத என்னங்க? என்ன ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஸ்லீப்பிங் எல்லாத்தையும் கொடுங்க. நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதே மாதிரி ஒரு சூப்பரான நாளைக்கு உங்களை மீட் பண்றேன் கரெக்டா 6 மணிக்கு. அண்டில் தென் டாடா ஃப்ரம் அச்சு. டாடா பை ஃப்ரெண்ட்ஸ்.